Hi all, so welcome to Aarti Balaji Makeover Style. So நிறைய பேர் வந்து transfer resistant makeup, sweat proof makeup, waterproof makeup பற்றிலாம் கேட்டுட்டு இருந்தீங்க. எஸ், என்னுடைய ஆன்லைன் செஷன் வந்து மே 20th அன்னைக்கு நடக்குது. இட்ஸ் a 3-hour செஷன். ஒரு 4 o'clock ஸ்டார்ட் ஆகி 7:15 வரைக்கும் போகும் உங்களுக்கு. ஸோ இதுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் இருக்குது. கம்ப்ளீட்டாக வந்து இதுக்கான நிறைய டெக்னிக்ஸ், அதாவது ஸ்வெட்டுக்கும் வாட்டருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸ்வெட்டில் இருக்க விஷயம் வாட்டரில் இருக்கிறது இல்லை. சும்மா நம்ம தண்ணி போட்டு காமிக்கிறது மட்டும் இல்லாமல் நுணுக்கமாக டெக்னிக்கலாக ஸோ ஸ்வெட் ப்ரூஃப்னா என்ன, அந்த வாட்டர் ப்ரூஃப்ன்ற வார்த்தை எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அந்த ட்ரான்ஸ்ஃபர் ரெசிஸ்டன்ட்னா என்ன அர்த்தம், எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அண்ட் என்ன மாதிரி ஈவெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் இந்த பர்டிகுலர் மேக்கப், அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ஸ்டெப்பாக ரைட் ஃப்ரம் லென்ஸ் அப்ளிகேஷன்லேருந்து அந்த கான்டோருக்கு என்ன யூஸ் பண்ணுறோன்றதுலேருந்து ஃபவுண்டேஷன் என்ன யூஸ் பண்ணுறோன்றதுலேருந்து அந்த அப்ளிகேஷனுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸ் வரைக்கும் எல்லாமே நீங்கள் கிளியராக கற்றுக்கலாம். அண்ட் இன் பிட்வீனில் என்ன டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் அதை நான் கிளாரிஃபை பண்ணிகிட்டே இருப்பேன். இட்ஸ் நாட் லைக் கடைசியாக ஒரு கொஸ்டினரி செஷன் இருக்கும் உங்களுக்கு. அது இல்லாமல் இன் பிட்வீனில் நம்ம மைண்டில் அப்பப்போ ஒரு டவுட்ஸ் வரும்ல, அது அப்பப்போ நீங்கள் வந்து கேட்டு ஸ்டாப் பண்ணி கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு என்ன மாதிரியான ஒரு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் யூஸ் பண்ணுறோம், அது எந்த ஸ்பாட்டில் யூஸ் பண்ணணும், அண்ட் என்ன மாதிரி மெட்டீரியல் வச்சு அதை அப்ளை பண்ணணும், ஸோ அது எல்லாமே இருக்குது. ஸோ எங்கே ப்ரஷ் யூஸ் பண்ணுறோம், எங்கே ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணுறோம், ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் மேக்கப் அப்படின்றது இட் கேன் ஆல்சோ பி கால்ட் அஸ் அ ஸ்வெட்டே ஆகாத ஒரு மேக்கப் அப்படின்ற ஒரு மேக்கப் எதுவுமே கிடையாதுங்க. எந்த மேக்கப் போட்டாலுமே ஸ்வெட் ஆகும். ஸோ ஸ்வெட் ஆனாலும் மேக்கப் ரொம்ப பேட்ச் ஆகாமல், ரொம்ப திட்டு ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ரெசிஸ்டன்ட் மேக்கப் நம்ம சஜஷன்ஸ் கொடுக்குறோம். ஸோ மேக்கப் முடிச்சுட்டு ஃபைனலாக நம்ம வந்து தண்ணி ஊற்றி காமிக்கிறது அதெல்லாம் தவிர்த்துட்டு இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் யூனிக் டெக்னிக் நான் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இது. ஸோ என்னுடைய ப்ரோ மேக்கப் ஆர்டிஸ்டிக் கோர்ஸ்லையும் இந்த செஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆன்லைன் அட்டன் பண்ணணும் அப்படின்னா மே 20th நடக்குது. ப்ரோ மேக்கப் ஆர்டிஸ்டிக் கோர்ஸ் வந்து ஜூன் 12th அன்றைக்கி நடக்குது. 15 days மாஸ்டர் கோர்ஸ் இது. ஸோ உங்களுக்கு வந்து மேக்கப், ஹேர் டு, சாரி இது 3மே கவர் ஆகும். ஒரு மல்டி பர்பஸ் இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸு, எக்கனாமிக்கல் பிராண்ட்ஸு, அண்ட் எப்படி ஒரு வேனிட்டி செட் பண்ணலான்றது வந்து மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா ட்ரைனிங் எல்லாமே உங்களுக்கு இதில் கவர் ஆகிடும். ஸோ க்ரீஸ் கட் இருக்கும். க்ரீஸ் கட்டில் வந்து அண்ட் இந்த ஒரு ஆன்லைன் செஷனில் வந்து சும்மா வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் அப்படின்னா ஃபுல்லாக ஒரு மேக்கப் மட்டும் இல்லாமல் எவ்ரிதிங், ஐ மேக்கப் பற்றி இருக்கும், லென்ஸ் பற்றி இருக்கும் உங்களுக்கு, அண்ட் ஸ்பெஷலி க்ரீஸ் கட். ஓகே, க்ரீஸ் கட்டில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அன்றைக்கி வந்து ஒரு பர்டிகுலர் க்ரீஸ் கட் மெத்தட் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். அண்ட் கம்ப்ளீட்டாக நமக்கு பண்ணக்கூடியது வந்து பிரைடலுக்கு யூஸ் ஆகக்கூடிய விஷயம் தான் சொல்லித்தரேன். சும்மா வந்து ஒரு மாடலுக்காக இந்த ஐ மேக்கப் பண்ணோம் அப்படின்றது இல்லாமல் இந்த ஐ மேக்கப்பை நீங்கள் தாராளமாக வந்து பிரைட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் ஐப்ரோ டெக்னிக், என்னுடைய ஒரு ஐப்ரோ டெக்னிக்னு ஒன்று இருக்குது. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்க்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். ஸோ என்னுடைய ஸ்டைலை நீங்கள் இந்த ஆன்லைன் செஷனில் கற்றுக்கலாம். அண்ட் என்ன மாதிரி ஐஷேடோஸ் யூஸ் பண்ணுறோம், அண்ட் அதையும் தவிர்த்து உங்களுக்கு இந்த திங்ஸ் எல்லாம் எங்கே வாங்கணும் அப்படின்றதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். அண்ட் ப்ரஷ் நாலேஜ், இந்த 3 hour செஷன் பார்த்தீங்கன்னா யார் அட்டன் பண்ணலாம் அப்படின்னா யார் வேணாலும் அட்டன் பண்ணலாங்க. இட் இஸ் நாட் ஒன்லி லைக் மேக்கப் ஆர்டிஸ்ட், நீங்கள் ஆல்ரெடி மேக்கப் ஆர்டிஸ்ட் மேக்கப் பண்ணிகிட்ருக்கீங்க, பட் இந்த டெக்னிக் உங்களுக்கு இன்னும் லேர்ன் பண்ணல அப்படின்னா இதுக்காக நீங்கள் வரலாம். இல்லை எனக்கு மேக்கப்பே தெரியாது, நான் ஒரு பிகினர் அப்படின்னா எஸ், தாராளமாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். எஸ், உங்களுடைய செல்ஃப் மேக்கப்புக்கு கூட இந்த ட்ரான்ஸ்ஃபர் ரெசிஸ்டன்ட் டெக்னிக்கை நீங்கள் என்ன ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது இல்லாமல் டெக்னிக்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க மேக்கப்பில். இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் தான் எனக்கு இந்த ஃபினிஷ் வரும் அப்படின்றது இல்லாமல் டெக்னிக்கலாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா எந்த ப்ராடக்ட் வச்சு வேணாலும் ஒரு சில லுக்ஸை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த விஷயந்தான் வந்து நம்ம இந்த கோர்ஸ் கம்ப்ளீட்டாக என்னோடய ப்ரோ பேட்ச்னு அப்படி தான் சொல்லிக் கொடுப்பேன். இந்த ப்ராடக்ட் வச்சு தான் பண்ணணும், இப்போ தான் நல்லா வரும் அப்படி கிடையாது. ஸோ ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுலேருந்து எல்லாமே தெரியும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக அந்த ஐ மேக்கப் இருக்குது. அண்ட் கான்டோர் எல்லாம் பாருங்களேன், அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த ட்ரான்ஸ்ஃபர் ரெசிஸ்டண்ட்டில் வந்து அவ்வளோ அழகாக வந்து செட் ஆகி இருக்கும். அண்ட் இட் லுக்ஸ் வெரி நேச்சுரல். ஸோ ஒரு ஃபேஸ் அப்படின்றது ஒரே ஷேடில் இருக்குது அப்படின்னா அந்த ஃபீச்சர்ஸை ஹைலைட் பண்ணி கொடுக்காது. ஸோ எங்கே வந்து டெப்த் இருக்கணும், எங்கே ஹைலைட்டிங் இருக்கணும் அப்படின்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஃபேஷியல், அந்த என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, மேக்கப்பை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் என்ன ஐலைனர் யூஸ் பண்ணுறேன், ஸோ நான் வந்து ரொம்ப நுணுக்கமாக நான் ஒரு பெரிய இது என்னென்னா நூண்டி மாதிரி லைக் வந்து
பெஸ்ட் வேணும். ஆனால் எக்கனாமிக்கலாகவும் இருக்கணும் அதே சமயம். ஆனால் அந்த பெஸ்ட் ஷுட் பி த பெஸ்ட் ஃபார் த பிரைட்ஸ். ஏன்னா நான் வந்து டீச்சிங் மட்டும் இல்லாமல் கண்டினியூஸாக ப்ரைடல் மேக்கப் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் வந்து நம்ம வந்து கிளாஸில் சொல்லி கொடுக்குறோம். ஸோ May 20th வந்து ஆன்லைன் செஷன் 3 hours செஷன் நடக்க போகுது. ஸோ பியூட்டிஃபுல்லாக இதை கற்றுக்கிட்டாலே நீங்கள் அழகாக ஒரு ப்ரைடல் மேக்கப் பண்ணலாம். ஆனால் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணலாம். அகெயின் நான் சொன்ன மாதிரி இது மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கான மட்டும் ஆன்லைன் கிளாஸ் கிடையாது. ஈவன் செல்ஃப் க்ரூமிங் வந்து நான் பண்ணணும், எனக்கு செல்ஃபாக ஒரு மேக்கப் பண்ணணும். நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி நான் போயிட்டு நான் வரத்துக்குள்ளே பார்த்தா ஃபேஸ் எல்லாம் பேட்சாக ஆகிடுது மேக்கப். எனக்கு ஒரு மாதிரி வாயை சுற்றி வந்து வேர்த்தா மாதிரி ஆகிடுது. அப்பர் லிப்பில் இருக்க மேக்கப்பெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல, ரொம்ப ஆர்டர் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றவங்க கூட இந்த மேக்கப் டெக்னிக்கை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூ கேன் யூஸ் இட் ஃபார் யோர் செல்ஃப். உங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கு நமக்கு கூட இது வந்து ஒரு அழகான ஒரு ஸ்கில். ஆக்சுவலாக ஒரு நாலேஜ் வித் ஒரு ஸ்கில். எப்படி நம்ம ஒரு ஆர்ட் ஒர்க் கற்றுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த ஆன்லைன் செஷன். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட் ப்ரோ பேட்ச் வேணும் அப்படின்னா June 12th அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. 15 days ப்ரோ பேட்ச். இது ஒரு நல்ல ஆஃபரில் இருக்குது இந்த பேக்கேஜுமே. ஸோ ஈவன் வந்து ஃப்ளவர் மேக்கிங் நிறைய இருக்கும் இதில் வந்து. ஆக்சுவலி நாங்கள் சொன்னதை விட நிறையவே இதில் வந்து எடுத்து கொடுப்போம். அண்ட் 5 ப்ராக்டிக்கல் இருக்குது இதில். ஸோ அந்த 15 days ப்ரோ பேட்ச்சில் வந்து 5 ப்ராக்டிக்கல் இருக்கும். அதில் 2 ஹை டெஃபினிஷன் மேக்கப் பண்ண வைப்பேன். ஒரு வாட்டர் ரெசிஸ்டன்ட் மேக்கப் வரும் உங்களுக்கு, ஒரு ஏர் ப்ரஷ் மேக்கப், ஒரு ஃபோட்டோகிராஃபி மேக்கப் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். ஸோ அந்த பேக்கேஜ்லேயே உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ, ஃபோட்டோகிராஃபி, அதுக்கான சார்ஜ் எல்லாமே அதிலே தான் இன்க்ளூட் ஆகிடும். ஸோ அதுக்கு மேலே எதுவும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கிடையாது. இன்க்ளூடிங் கவர்மெண்ட் சர்டிஃபிகேஷன் ப்ளஸ் பேர்ல்ஸ் அகாடமி சர்டிஃபிகேஷனோட வரும். இந்த ஆன்லைன் செஷனுக்கு May 20th நடக்குது இல்லையா, அதுக்கு வந்து சர்டிஃபிகேஷனோட நீங்கள் கற்றுக்கலாம். நிறைய டவுட்ஸ் வரும். நான் இப்போ ஒரு லிப்ஸ்டிக் போடுறேன் அப்படின்னாலே வந்து நிறைய பேருக்கு மேம் என்ன லிப்ஸ்டிக் லாங் ஸ்டே ஆகும், எப்படி அப்ளை பண்ணுறோம், அந்த மெத்தட் பாருங்களேன், இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ எங்கே எந்த பொசிஷனில் எப்படி அப்ளை பண்ண, பாதி நேரம் பார்த்தீங்கன்னா உள் பக்கம் இருக்க லிப்ஸ்டிக் வந்து அப்படியே போயிடும், எங்கே போச்சுன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாது. ஓகே, எல்லாருக்குமே லிப்ஸ்டிக் போட தெரியும், எல்லாருக்குமே காஜல் போட தெரியும். ஆனால் ஒரு ப்ரொஃபஷ்னல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டை தேடி வராங்க அப்படின்னா அவங்களுடைய எதிர்பார்ப்பு வந்து எல்லாமே லாங் ஸ்டே ஆகணும், பேட்ச் ஆகக்கூடாது, அவங்க மாதிரி தெரியணும், அவங்களுடைய ஃபீச்சர்ஸ் வந்து அழகாக எடுத்து கொடுக்கணும், ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கணும், ஓவர் மேக்கப் ஆகிடக்கூடாது அப்படின்றதுலாம் நிறைய விஷயம் இருக்குது. ஈவன் ட்ரான்ஸ்ஃபர் ரெசிஸ்டன்ட் மேக்கப்புக்கு ரைட் ஃப்ரம் த ப்ரைமர்லேருந்து என்ன டோனர் யூஸ் பண்ணுறோம்லேருந்து என்ன செட்டிங் ஸ்ப்ரே, ஓகேவா, செட்டிங் ஸ்ப்ரே, ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே, இதெல்லாம் வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டு. அண்ட் ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக நான் இந்த செஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் எடுப்பேன். லைக் ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் ரெசிஸ்டன்ட் மேக்கப் சொல்லித்தரேன் அப்படின்னா ஒரு 3 ஆப்ஷனும் கொடுப்பேன் நான் அதில். ஸோ எக்கனாமிக்கல்லையும் இது பண்ண முடியும், ஹையர் எண்ட்லேயும் பண்ண முடியும், ஒரு மிட் ரேஞ்ச் ஆஃப் லெவல்லையும் நீங்கள் வந்து இந்த மேக்கப்பை வந்து அழகாக கொண்டு வர முடியும் அப்படின்றத. ஒரு காஜலாக இருக்கட்டும், லிப்ஸ்டிக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு 3 டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் வந்து சஜஷன்ஸ் கொடுத்துருவேன் உங்களுக்கு. அண்ட் இது வந்து நிறைய பேர் கேட்டுருப்பீங்க என்ன செட்டிங் ஸ்ப்ரேன்னு. இது வந்து அர்பன் டிகேயோட தான் யூஸ் பண்ணுறேன் நான், ஸ்பெஷலி ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ரெசிஸ்டன்ட்க்கு ரொம்ப நல்ல ஒரு ப்ளசன்டபிள். அண்ட் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இந்த செட்டிங் ஸ்ப்ரேயில். ஆனால் அது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைன் செஷன் ஆர் ப்ரோ பேட்ச் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா தான் புரியும். அண்ட் பிகாஸ் அகெயின் அண்ட் அகெயின் நான் ரிப்பீட் பண்ணுற விஷயம் என்னென்னா, நான் சொல்லித்தர பேட்டர்ன் எல்லாமே நான் கண்டினியூஸாக ப்ரைடல் மேக்கப் வந்து டே அண்ட் நைட் வந்து பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஸோ அப்படி நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது அதில் என்ன மிஸ்டேக்ஸ் வருது, அதில் என்ன தப்பு வருது, அது எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி சொல்லி கொடுத்துட்டே தான் இருப்பேன். ஸோ தட் இட் டசன்ட் ஹேப்பன்ஸ் ஃபார் யூ. ஸோ இந்த லுக் தான் அன்றைக்கி க்ரியேட் பண்ணி வந்து நார்மலாக ஒரு நெக்ஸ்ட் டோர் கேர்ள், ஒரு ப்ரொஃபஷனல் மாடல் அப்படிலாம் நான் எப்போயுமே எடுக்க மாட்டேன். ஸோ என்னோட மேனேஜர்கிட்ட சொல்லிவிட்டு இன்னைக்கு கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜஸ்ட்டு கால் பண்ணி, ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் மாதிரி வி ஹவ் குரூப் ஆஃப் கேர்ள்ஸ், ஸோ கால் பண்ணிவிட்டு ஷீல் ஜஸ்ட் இன்ஃபார்ம். ஸோ யார் ஃப்ரீயாக இருக்காங்களோ அவங்களுக்கு அன்றைக்கி நான் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து இட் இஸ் நாட் லைக் வெரி ஒரு நெக்ஸ்ட் டோர் ப்ரைடல் மேக்கப் எப்படி இருக்கும் அந்த மாதிரி லுக் தான் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது பர்டிகுலராக நான் யூஸ் பண்ணதில் உங்களுக்கு ஏதாவது தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். Yes,